சினிமாவுக்கு தமிழ் சினிமாவுக்கு புது புது கதையை எடுத்துன்னு வந்து எப்படி ரீச் பண்ணலாம், ஆடியன்ஸுக்கு புதுசாக கொடுக்கலான்றது திங்க் பண்ணுறவங்களே பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேர் தான். கமல் சார், விக்ரம் சார், சூர்யா சார், இவங்க 3 பேர் தான். மிச்சம்லாம் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ரெகுலர் ஸ்டோரி தான் வந்து தமிழ் சினிமாவுக்கு கொடுக்குறாங்க. ஒரு கேங்ஸ்டராக இருக்கட்டும், ஃபைட் சீனாக இருக்கட்டும், லவ் சீனாக இருக்கட்டும், இதை தாண்டி அவங்க வேறு எதுவும் வரமாட்டாங்க. விஜய் சார் ஒரே ஒரு அட்டெம்ப்ட் பண்ணார், புலின்னு சொல்லிட்டு. அதுவும் அவர் ஃபேன்ஸுக்கோசம் தான் பண்ணியிருக்காரு தவிர அவருக்கோசம் வந்து இதுவும் இல்லை. ஆனால் அந்த மாதிரி பண்ணணும்னு ஆசை, ஃபேன்ஸ் ஏற்றுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது கிட்டத்தட்ட ஒரு ஃபெயிலியர் மாதிரி தானே. அதுதான் அதே மாதிரி தான் இப்போ அந்த கங்குவாலையும் அதே ரீசன் தான் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, விஜய் புலி ட்ரை பண்ண மாதிரி நீங்கள் கங்குவா ட்ரை பண்ணியிருக்கீங்க. அப்படி இல்லை சொல்கிறேன், நம்ம எதனா புதுசாக ஒன்று ட்ரை பண்ணும் போது தான் இந்த மாதிரி ஃபால்ட் வந்து ஆகுது. ரீசனை சொல்கிறேன். இப்போ அவர் புலின்னு ஒன்று புதுசாக ட்ரை பண்ணார், அதுவும் புது அட்டெம்ப்ட் தான். இது கங்குவான்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு அட்டெம்ப்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி புதுசாக அட்டெம்ப்ட் பண்ணும்போது ஃபெயிலியரு கண்டிப்பாக நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறேன். அது ஆடியன்ஸ் வந்து எந்த அளவுக்கு ரீச் ஆகுதுன்னு ஆகலையோ தெரியல நம்மளுக்கு.